முன்னணியின் துண்டு பிரசுரங்களை பெற்றெடுத்த போலீசார். தமிழ் பொது வேட்பாளருக்கு சிங்கள மக்களும் வாக்குகளை அளித்து நல்லிணக்கத்தை வெளிப்படுத்த வேண்டும். வர்ணகுலசிங்கம். சாவகச்சேரி வைத்தியசாலை விடுதியில் அடாத்தாக நுழைந்த விவகாரம் தம்பிராசா விளக்கம். தமிழரசு கட்சியின் தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் கிறிஸ்தவ விவகார யாழ் மாவட்ட அமைப்பாளர் விக்டர் ஸ்டான்லி கருத்து. எக்ஸ்பிரஸ் புயல் கப்பல் விபத்து, பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு உடனடி இழப்பீடு ஜனாதிபதி. உயிர்ப்பு ஞாயிறு தாக்குதல் சம்பவம் 75 மில்லியன் ரூபாவை செலுத்தினார் பூஜ்ஜித். தமிழரசு கட்சியின் தீர்மானத்தில் எவ்வித ஐயமும் இல்லை, சுமந்திரன் எம்பி அறிவிப்பு. இந்திய இலங்கை பயணிகள் கப்பல் சேவையில் ஏற்பட்ட திடீர் மாற்றம். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து ஊர்காவல்துறையில் பிரச்சாரம். ஜெனீவா கூட்டத்தொடரில் பங்கு பெற்று சென்ற வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கம். அவசர பேச்சுவார்த்தைக்காக கூடுகின்றது இலங்கை தமிழரசு கட்சி. தென்பகுதி வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்கு எமது தலையில் மண்ணெண்ணி போடும் செயல் அரியநேத்திரன். இலங்கை பொறுப்புக்கூறல் நல்லிணக்கத்துக்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கனடா வேண்டுகோள் விடுப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் இலங்கை ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்க கோரி மருதங்கணி பகுதியில் துண்டு பிரசுரம் விநியோகித்துக் கொண்டிருந்த போது அங்கு சென்றிருந்த மருதங்கணி போலீசார் துண்டு பிரசுரங்களை பறித்துள்ளனர். இதனால் மருதங்கணி போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. அங்கு பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் துண்டு பிரசுரங்கள் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்தினால் மருதங்கணி பகுதியில் சில மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. தமிழ் பொது வேட்பாளரான ப. அரியநேத்திரனை தமிழ் மக்களுடன் சிங்கள மக்களும் ஆதரவு வழங்கி அனைவரும் ஒற்றுமையாக வாழ்வதற்கான சமிக்கையை வெளிப்படுத்த வேண்டும் என கடத்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதி வர்ணகுலசிங்கம் தெரிவித்துள்ளார். உண்மையின்படி இந்த சிங்கள கட்சிக்கு இது வந்து சிங்களமா தமிழாண்ட ஒரு போராட்டம். நாங்கள் தமிழர் எல்லாரும் ஒன்றிணைஞ்சாதான் நாங்கள் இன்னைக்கு பலமான பிரச்சனைக்கு தீர்வு காணலாம். இல்லை என்று சொன்னால் அப்போ இன்றைக்கு சிங்களவருக்கு வாக்கு போட்டால் அப்போ இந்த தமிழ் மக்களுக்கு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை என்ற ஒரு இதை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு வடக்கிலையும் கிழக்கிலையும் நாங்கள் 7 லட்சம் போட்டு எடுத்தே ஆகணும். இந்த 7 லட்சம் போட்டிலேருந்து நாங்கள் கொஞ்சம் தன்னும் சிங்கள கட்சிகளுக்கு போகமா இருந்தால் அப்போ இங்கே உள்ள தமிழ் மக்களுக்கு பிரச்சனை தீர்க்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ எப்படி எங்களுக்கு சிங்களவனங்களோட பிரச்சனை தீர்க்க போகிறான்? பார அரசாங்கம் அவங்களோட பிரச்சனை எப்படி தீர்க்கும்? இன்றைக்கு ஒட்டுண்ணியல் மாதிரி ஒட்டி கொண்டு அவங்களுக்காக இன்றைக்கு பிரச்சாரம் செய்கிறாங்க, அவங்களுக்காக வீடு விட போகிறாங்க. அப்போ நாங்கள் தமிழர் என்ற எண்ணமும் ஒன்று சூடு சுட ரோசமே இல்லை. இன்றைக்கு உண்மையாக நாங்கள் கடத்தொழில் மக்களால் நாங்கள் இன்றைக்கு ஆரம்பத்திலேருந்து நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம். இன்றைக்கு எங்களோட கடலை விற்று கொண்டு இருக்கிறாங்க. கடல் விலப்பட்டு இன்றைக்கு நாங்கள் மீன் இல்லாமல் இன்றைக்கு கரையோரம் போய் பார்த்தா தெரியும் மீனே இல்லை. அப்போ இன்றைக்கு நாங்கள் கடத்தொழில் மக்களை நாங்கள் ஆரம்பத்தில் ஏனென்று சொன்னால் எங்கள் இந்த வேட்பாளருக்கு பொது வேட்பாளரை ஒன்று கூட்டாக்கு முதலே நாங்கள் இதோட இணைஞ்ச நாங்கள் கட்டாயமாக இப்படி ஒன்று செய்யத்தான் வேணும். அதுக்கு நாங்கள் கட்டாயம் ஆதரவு தருவோம். எங்கள் இந்த மக்கள் ஆதரவு தெரியல இன்றைக்கு தமிழ் மக்கள் எல்லாரும் போட் பண்ணுவீங்க என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் நாங்கள் இவையோட இறங்கியிருந்தாங்க. நாங்கள் அதுக்கு பிறகுதான் பொது வேட்பாளரை நியமித்ததும் அதுக்கு பிறகுதான் சின்னமும் கொடுக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்? இன்றைக்கு அரசியல்வாதிகள் எங்கே நிற்கிறேன்? இன்றைக்கு உண்மையாக ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களுடைய ஆக்களை தங்கள் தொண்டர்கள் தங்களுடைய ஆக்கள் இருக்கிறேன். எங்களோட இணைஞ்ச அரசியல்வாதிகள் எங்கே பிரச்சாரம் செய்யணும் எனக்கே தெரியல. இன்றைக்கு உண்மையாக நாங்கள் 5 நாள் நாங்கள் சோதலிங்கம் இந்த குரூப் காட்டியோடு சேர்ந்து நாங்கள் இந்த இடமெல்லாம் பிரச்சாரம் செய்ய அங்கே சில மக்களுக்கு இந்த கட்சி இருக்குன்னே தெரிய இல்லை. அப்படி ஒரு கட்சி இருக்குன்னு கேட்குதுகள். அப்போ நாங்கள் அவைக்கு சரியான விளக்கங்களை கொடுத்தோம்மா இனிமேல் இது கட்சி இல்லை, இது பொதுமக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆள், வடக்கு கிழக்குக்கு சேர்ந்து ஒரு ஆளை நியமிச்சிருக்கிறோம். முதல் ஒட்டுமொத்த தமிழரை நாங்கள் ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தால் தான் எங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வு நாங்கள் எல்லாரும் பயப்படுவாங்க, எல்லாரும் ஓடி எங்கள்கிட்ட வருவாங்க.
தமிழர் ஒன்று சேர்ந்துட்டாங்க எப்படி ஒரு பிரச்சனை தீர்க்கத்தான் பண்ண சொல்லி. அப்போ இன்றைக்கு இதுக்கான எத்தனையோ பேர் சைத்துக்கு போடு ரணிலுக்கு போடுன்னு சொல்லி ரகசியமான முறையில் இன்றைக்கு எத்தனையோ கோல்களுக்கு வந்து கொண்டு இருக்கு. நாங்கள் யாருக்கும் பயப்பட போகிறதும் இல்லை. யாருக்கும் நாங்கள் கரெக்டாக நாங்கள் நேர்மையாக தான் கதைப்போம். நாங்கள் நேர்மையாக தான் நடக்கிறோம். நாங்கள் யாருக்கும் நாங்கள் களவு போய் கதைக்கல. உண்மையின்படி நாங்கள் சந்தோஷமாக சுகமாக வாழணும் என்று சொன்னால் இலங்கையில் உள்ள மக்கள் எல்லாரும் கட்டாயமாக இந்த கட்சி இந்த ஒட்டுண்டியல் நக்கி கொண்டிருக்கிறவங்களை நம்பி நீங்கள் பிரயோசனமே இல்லை. இன்றைக்கும் வந்து பாருங்க அனுராவன் நல்லவனாம் சுமந்திரன் சொல்கிறான். இந்த பேப்பர்லேயே கிடக்கு நான் நியூஸ்லையும் பார்த்துறான். அவரும் நல்லவராம். அவர் இப்படி சொல்லியிருக்க மாட்டாராம். ஆனால் இதே இன்றைக்கு அங்கே ரணிலோ இன்றைக்கு சைத்தாக்கள்னு சொல்லியிருக்கிறேன் அனுரா கொலைகாரன் இன்றைக்கு பேப்பரில் கிடக்கு. இந்த பேப்பரில் 2 பக்கத்துலேயும் கிடக்கு. அப்போ இதை சுமந்திரன் சொல்கிறார் அனுராவும் நல்லவனா. உனக்கு யாரும் நல்லவன் இல்லை. நீ ஒட்டுறவன் எல்லாரும் நல்லவன் தானே. அங்கே அப்படி சொன்னா தான் நீ வேண்டலாம் பெட்டி பண்ணி கூட குவிக்கலாம். அவர் ஒருத்தர் சிங்கள கட்சியில் நின்று தோற்று போட்டு பிறகு தமிழ் கட்சியில் வந்து சேர்ந்து வெண்டுட்டு அவர் நாத்தி அடிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சாணக்கியன் சூணக்கியன்றவன். இதுதான் உங்களோட தொழில். தமிழன் என்றால் தமிழனாக இருக்கணும். ரோசமுள்ள தமிழனாக இருக்கணும். ரோசமில்லாத தமிழன் சொன்னால் வாயை திறக்கக்கூடாது. பேசாமல் இருக்கணும். என்ன நடந்தாலும் நாங்கள் எங்கட வாழ்ல பேசாமல் இருங்கோ தயவு செய்து. அடுத்த ஒரு வடமராட்சி கிழக்கிலேருந்து ஒருத்தர் அறிக்கை விட்டுருக்கார். அவர் ஏற்கனவே அனுராட்டை காசு வேண்டி போட்டார். காசு வேண்டி கொண்டு எங்களுக்கு பொது வேட்பாளரை விமர்சனம் செய்கிறார். நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. செய்தால் நேரடியாக அடிப்போம். பேரை சொல்லி அடிப்போம். கேவலமாக கதைப்போம். இதுதான் எங்கள் தேவையில்லை. உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு ஏன் கஷ்டப்படுறோம். வீதி இறங்கி வீடு கூட இறங்கி இன்றைக்கு எங்களை தமிழில் எல்லாரும் ஒன்று சேர்த்து ஒரு கூட நின்று நாங்கள் பலமானிக்கோடு பண்ணுறதுக்கு வரோம். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். இன்றைக்கு உண்மையின்படி தயவு செய்து எல்லா மக்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இலங்கையில் உள்ள சகல தமிழ் மக்களை, அது மலையக மக்களாக இருக்கலாம், முஸ்லீம் மக்களாக இருக்கலாம், இலங்கையில் எந்த மூல முடக்கில் இருக்க தமிழர்கள் இன்றைக்கு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு சிலாபம், புத்தளம், கல்புட்டி இதுகளெல்லாம் பூர்வீகம் முழுக்க தமிழர்றான். இன்றைக்கு நீங்கள் அங்கே போய் இருந்து கொண்டு சிங்களத்தை பழைய சிங்களம் கலைச்சா அப்புறம் நீங்கள் சிங்களவர்கள் அல்ல. பூர்வீகம் தமிழ். எல்லாரும் நீங்கள் உண்மையின்படி இந்த சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கு சிங்கள மக்கள் இந்த போராட்டங்களில் இந்த போராட்டம் சரி, இந்த பிரபாரனை பற்றி கலைச்சாக்களும் சரி, பொங்கு தமிழை பற்றி கலைச்சாக்களும் சரி, மாவீரர் இந்த கொண்டாடனாக்களும் சரி, எல்லாரும் சேர்ந்து இந்த தமிழ் மக்களுக்கு ஆதரவாக கலைச்ச சிங்கள மக்களை நீங்களும் சங்கு சின்னத்துக்கு போட் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் சிங்கள மக்கள் அரைவாசி என்ற முக்கால்வாசி பேரும் இந்த சங்கு சின்னத்துக்கு வாக்களித்தால் உண்மையாக சிங்கள மக்கள் எங்கட தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தீர்க்கணும் என்று விரும்புகிறார்கள் என்று சொல்லி உண்மையாக அந்த அரசாங்கம் உடனடியாக இந்த பிரச்சனையை தீர்க்க வரும். உண்மையின்படி தயவு செய்து நாங்கள் சிங்கள மக்களை கேட்கிறோம். நாங்களும் இந்த இலங்கையில் நாங்கள் ஐக்கியமாக வடிவாக 2 சமூகம் சந்தோஷமாக வாழணும் என்று சொன்னால் வடக்கிழக்கு கிடைச்சு எங்களுக்கு சுதந்திரமாக நாங்கள் வாழ்றதுக்கு சிங்கள மக்கள் அனைவரும் எங்களுக்கு போட் பண்ணணும். நீங்கள் போட் பண்ணினா தான் நாங்கள் எங்களது பிரச்சனையை தீர்க்கலாம் கூடியவங்க. அப்போ இந்த எங்களது பிரச்சனையை தமிழ் மக்கள் சந்தோஷமாக வாழணும் என்று சொல்லி நினைக்கிற சிங்கள மக்களும் உண்மையாக எங்களது வேட்பாளர் அரியநேந்திரனுக்கு சங்குக்கு நேரம் புள்ளடிட்டு எங்களது அமோகமான நாங்கள் வெற்றியடைச்சு எங்களது பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிவகுக்கணும் என்று சொல்லி சகல தமிழ் மக்கள் சிங்கள மக்களை அனைவரையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். சற்று முன் கிடைத்த செய்தி ஒன்று. தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கிளை தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குவதாக ஏகமனதாக தீர்மானம் நிறைவேறியுள்ளது. குறித்த கலந்துரையாடல் இன்றைய தினம் பிற்பகல் 3 மணியளவில் மாவட்ட கிளை அலுவலகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் குருகுலராஜா, பிரதேச சபைகளின் முன்னாள் தவிசாளர்கள், உறுப்பினர்கள் மற்றும் கட்சி உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேபோது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஆராய நியமிக்கப்பட்ட குழு கூடாமலே கட்சியின் ஆதரவு அறிவிக்கப்பட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி கட்சி அலுவலகமான அறிமுகத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கரைச்சி மற்றும் கண்டாவளை பிரதேச வட்டார கிளைகளின் நிர்வாகிகளுடன் நடைபெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கருத்துரைக்கையில், கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள கரைச்சி கண்டாவளை பிரதேச பிரிவுகளைச் சேர்ந்த 19க்கு மேற்பட்ட வட்டாரங்களுடைய எங்களுடைய அந்த வட்டார கிளைகளின் நிர்வாகிகளுடனான கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் ஒவ்வொருவரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். ஏற்கனவே எங்களுடைய மாவட்ட கிளையினுடைய நிர்வாகமும் மாவட்ட கிளையும் கூடி தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையும் கடந்த வாரம் எடுத்திருந்தார். இன்றைய தினம் கிட்டத்தட்ட 89 பேர் ஒன்று கூடி அவர்கள்
கடந்த வாரம் மாவட்ட கிளையில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு வலி சேர்க்கும் வகையில் தாங்கள் முழுமையாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும். அந்த ஆதரவு நாங்கள் தமிழ் மக்களுடைய துன்பங்கள் துயரங்களுக்கான வாக்கு என்ற அடிப்படையில் எங்களுக்கு நடந்தது இன அழிப்பு, காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச விசாரணை, இணைந்த வடகிழக்கில் சமஸ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வு, இந்த முக்கியமான கோரிக்கைகளின் அடிப்படையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான சர்வதேச விசாரணை என்பது மூடி மறைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிற சூழலில் எங்களுக்கு நடைபெற்றது இன அழிப்பு என்பதை இன்னும் சர்வதேச சமூகம் ஏற்றுக்கொள்ளாத சூழலில் அதனை ஏற்றுக்கொள்ள வைக்கின்ற ஒரு ஜனநாயக பயணமாக இந்த வாக்களிப்பை பயன்படுத்தி நாங்கள் எல்லோரும் எங்களுடைய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்பதை எல்லோரும் தீர்மானமாக எடுத்துக்கொண்டார்கள். தாங்கள் தங்களுடைய கையொப்பங்களையும் இட்டு இன்று எங்களிடம் கையளித்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ் பொது வேட்பாளருக்கான ஆதரவை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்ற தீர்மானத்தை இன்றும் தந்திருக்கிறார். சார், தற்பொழுது தமிழரசு கட்சியின் தலைவராக செயற்படுகின்ற மாவை சேனாராய் அவர்கள் இது கடந்த மத்திய குழு கூட்டத்திலே இது சையத் பிரேமதாசுக்கு ஆதரவு வழங்க எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு தான் கலந்து கொள்ளவில்லை, தனக்கு தெரியாது குறிப்பிட்டார். இந்த கடந்த சில தினங்களுக்கு முதல் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அவருடைய இல்லத்துக்கு சென்று அவரை சந்தித்த போது அவர் சொல்லி நீங்கள் ஜனாதிபதியாக வர வேணும் என்று குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? எனக்கு அவர் மாவை சேனாராஜா அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் என்பது ஒரு தலைவராக அவருடைய கருத்துக்கள், ஒரு கட்சி தலைவருடைய கருத்துக்களுக்கு பதிலளிப்பது அல்ல விமர்சிப்பது என்பதும் எங்களுக்கு பொருத்தமற்ற ஒரு விடயம். ஆனாலும் நான் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பாக நாளை நாங்கள் அந்த 5 பேர் கொண்ட குழு கடந்த 8ஆம் மாதம் 18ஆம் தேதி தெரிவு செய்யப்பட்ட இந்த 5 பேர் கொண்ட குழு ஒன்று இருக்கிறது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளிவந்த பிற்பாடு அதில் உள்ள விடயங்களை பரிசீலித்து முடிவுக்கு வருதல் தொடர்பான அந்த குழு சரியான ஒரு முடிவுக்கு பற்றி ஆலோசிப்பதற்காக நாளை கூடுகிறது. ஆனால் ஏற்கனவே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் உண்டு. இருந்தாலும் இந்த குழுவிலே நாளை கூடி சில விடயங்கள் பற்றி ஆராயப்படும். அந்த குழு ஏற்கனவே கூடிய முடிவெடுக்கப்பட்டது. அந்த குழுவிலே கூடி எந்த முடிவுகளும் எடுக்கப்படாமல் விட்டது மிகப்பெரிய குறைபாடு. ஏனென்றால் 2024 8-18ஆம் தேதி நடந்த மத்திய குழு கூட்டத்திலே 5 பேர் கொண்ட ஒரு குழு நியமிக்கப்பட்டது. இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை வந்த பிற்பாடு ஆராய்ந்து அந்த குழுவினுடைய அறிக்கைக்கு பிற்பாடு தான் மத்திய குழுவிலே ஒரு தீர்மானத்துக்கு போதல் இல்லை. ஆனால் அது அவ்வாறு அந்த குழு கூடாமலே இவ்வாறான ஒரு தீர்மானத்துக்கு போனது மத்திய குழுவில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு முரண்பாடானது என்ற வகையில் நானும் அதனை எழுத்து மூலமாக எங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளருக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே இது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் நாளை நடைபெற இருக்கிறது. சார், நாளைய கலந்துரையாடலுக்கு பிறகு ஏதாவது இப்போ தற்போது ஆதரவு அளிக்கின்ற சையத் பிரேமதாசன் ஆதரவு நிறுத்தப்பட்டு வேறு ஏதாவது மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்குறீங்களா நீங்கள்? எங்களை பொறுத்தவரை கிளிநொச்சி மாவட்டத்தில் நாங்கள் மிக தெளிவாக மாவட்ட ரீதியாகவும் சரி நானும் தெளிவாகவே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு எங்களுடைய ஆதரவு என்பதில் நாங்கள் இன்னியளவும் பிறளவில்லை. இப்பொழுதும் மிக தெளிவாக தமிழ் மக்களுடைய தேசிய அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான அரசியல் இருப்பை தக்க வைக்கும் வகையில் நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய கால கடமையை எங்களுடைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அந்த மக்களுடைய மன எண்ணங்கள் என்னவோ, எங்களுடைய மக்களுடைய சிந்தனை என்னவோ, அந்த சிந்தனையின் மன எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தேர்தலிலும் மக்களுக்கு அறிவுரையை வழங்குகிறோம். இதனைத்தான் 2015ஆம் ஆண்டு மைத்திரிபால சிறிசேனவை நாங்கள் தெரிவு செய்கிற பொழுதும் போஸ்டல் தபால் மூல வாக்குகளை மக்கள் வழங்கிய பிற்பாடுதான் எங்களுடைய கட்சி மத்திய குழுவை கூடி மைத்திரிபால சிறிசேனவுக்கு வாக்களிக்கிற முடிவை எடுத்திருந்தது. ஆகவே மக்களுடைய முடிவு தான் எங்களுடைய முடிவு. நாளைய தினம் இது யாருக்கு ஆதரவு என்று சொல்லி மத்திய குழுவில் தீர்மானிக்கப்பட்ட குழு கூட உள்ளதாக சொல்லி அந்த குழுவில் யார் அங்கம் வகிக்கிறார்? கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா, பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், சிரேஷ்ட உபதலைவர் CVK சிவஞானம், நான் கட்சியினுடைய பேச்சாளர் சுமந்திரன். தமிழரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தீர்மானம் தொடர்பில் யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சியின் கிறிஸ்தவ விவகார யாழ் மாவட்ட அமைப்பாளர் விக்டர் ஸ்டான்லி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு ரணில் ஐயா அவர்கள் கேட்கிற ஒரே ஒரு காரியம் மக்களிடத்தில், எனக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை தாருங்கள், இன்னொரு 5 வருடம் எனக்கு தாருங்கள், ஏன் நான் ஆரம்பித்த வேலையை நான் செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். ஆகையினாலே வடக்கில் வாழும் தமிழ் மக்களே மிகவும் கவனமாக, ஞானமாக, புத்தியாக, அவசரப்படாமல், சில பொய்யான வாக்குகளை நம்பி ஏமாறாமல் நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு புத்தியான காரியம் என்னவென்றால், பொது வேட்பாளராகிய கேஸ் சிலிண்டரிலே சின்னத்தில் கேட்கிற வேட்பாளர் ரணில் விக்ரமசிங்க அவருக்கு
நீங்கள் வாக்களித்தால் நல்லது. அது ஒரு புத்தியான செயல் என்று நான் நம்புகிறேன். அதேபோல் வடக்கின் மக்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியாக செய்யும்படியாக. ஏனென்றால் நம்முடைய எதிர்காலத்தை நோக்கி, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நோக்கி இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அதேபோல் விசேஷமாக வடக்கு கிழக்கில் வாழுகிற மக்களுடைய மனதில், அரசியல்வாதிகளுடைய மனதில் இருக்கிற ஒரு கேள்விதான், நம்மளுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கொண்டு வர வரும். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை நாங்கள் மறக்கவில்லை. அதுக்காக நாங்களும் குரல் கொடுப்போம், செயல்படுவோம், பேசுவோம். ரணில் ஐயாவுடைய வெற்றிக்கு பின்பதாக நாங்கள் நிச்சயமாகவே தமிழ் மக்களுடைய அந்த தேவைக்காக, அந்த விருப்பத்துக்காக நாங்களும் செயல்படுவோம் என்று சொல்லி நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வெல்லுவார், ஆட்சியை பிடிப்பார், நான் வந்து அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லி அவர் சொன்னாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தை அவர் ஒரு தலைவனாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது நமக்கு கொஞ்சம் ஒரு சற்றுக்குரிய விஷயம்தான். நாங்கள் சிந்திக்கிறோம், இப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் உருவாக்கி என்ன செய்ய போகிறோம். அதனாலே ஒரு தலைவர் என்று சொன்னால் மக்களுக்காக நிற்க வேணும், மக்களுக்காக செயல்பட வேணும், மக்களுக்கு என்று சொல்லி அவர் தீர்மானங்களை தைரியமாக எடுக்க வேணும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் ரணில் விக்ரமசிங்கத்தில் கண்டதினாலே விசேஷமாக அவருடைய வெற்றிக்காக நாங்கள் செயல்படுவோம். என்னோட கூட பல மக்கள் இருக்கிறார்கள், அநேகர் என்னோட இந்த இடத்துல எனக்கு உதவி செய்வோம், ரணில் ஐயாவுக்கு உதவி செய்வோம் சொல்லி நாங்கள் கடந்த நாட்களிலே துண்டுப்பிரதிகளை கொடுக்க போயிருந்தோம், சிறிய சிறிய கூட்டங்களை வைத்திருந்தோம். எல்லாருடைய மக்களுடைய உள்ளத்தில் கேஸ் சிலிண்டர் ரணில் ஐயா தான், அவருக்கு தான் கொடுக்கணும். ஏன் சிங்கள பகுதியிலே கூட, கொழும்பு கண்டி இப்படிப்பட்ட பகுதியில் கூட நிலைமைகள் மாறி இப்பொழுது ரணில் ஐயா தேவை. இன்றைக்கு சிங்களத்தை சொல்லுகிறார்கள், வாலிபர்கள் சொல்லுகிறார்கள், சியா உன்னாட்ட கமாக்னே அவருக்கு நாங்கள் போடுவோம், அவர் கிழவனாக இருந்தாலும் பரவாயில்ல அவருக்கு நாங்கள் போடுவோம். விசேஷமாக நம்முடைய வாலிபர்கள் நன்றாக சிந்தித்து புத்தியாக செயல்பட வேண்டும். சிலர் அனுருக்கு பின்பதாக ஓடுகிறதை நாங்கள் பார்த்தோம், அவருடைய நல்ல பேச்சுகளை கண்டு மயங்கிறதை பார்த்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வேண்டாம். நாங்கள் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2015ஆம் ஆண்டு நல்லாட்சியை கவிழ்த்து தான், அதை துரத்தி தான் நாங்கள் என்ன செய்தோம், கோட்டா ராஜபக்சே மக்கள் தெரிந்து கொண்டார்கள். அதுக்கு பிறகுதான் இவ்வளோ பிரச்சனைக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம். ஆகையினாலே விசேஷமாக வாலிபர்கள் தான் பெட்ரோல் போலினில் நின்று கஷ்டப்பட்டார்கள், கேஸ் போலின் நின்று கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் அதை மறக்க மாட்டார்கள் நான் நினைக்கிறேன். அவர்கள் இந்த நேரத்தில் தங்களுடைய பொன்னான மிகவும் பொறுமதியான வாக்கை கேஸ் சிலிண்டருக்கு போடவும், ரணில் ஐயாவை தெரிவு செய்யும், அது அவங்களுடைய எதிர்காலத்துக்கு நன்மையை கொண்டு வரும் என்று நான் மிகவும் நம்பிக்கையாக சொல்லுகிறேன். சஜித்தோடு நான் நிற்கும் பொழுது எனக்கு சஜித் கொடுத்த பதவி என்னன்னு சொன்னால், கிறிஸ்தவ ஒழுங்கமைப்பாளராக யாழ்ப்பாணத்துக்கு அவர் என்னை அமைத்திருந்தார். ஆனால் அவர் அந்த பதவிக்கேற்ற விதமாக எந்த உதவியும் அவர் செய்யவில்லை. அதே இடத்தில் சஜித் ஐயா என்ன சொல்லுகிறார், வடக்கு கிழக்கு மக்கள், வடக்கில் விசேஷமாக எனக்கு ஆதரவு உண்டு, வடக்கு மக்கள் எனக்குத்தான் வாக்களிப்பார்கள், நான் அவர்களை விஜயம் செய்கிறேன், நன்மை செய்ய போகிறேன்னு சொல்லுகிற சஜித் ஐயாவிடத்தில் ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், 2000 கோட்டா ராஜபக்சேயோடு இருந்த அந்த தேர்தலிலே சஜித்துக்கு வடக்கில் 180% வாக்கு கொடுக்கப்பட்டது, வாக்களித்திருந்தார்கள். 3,12,000 அப்படி வாக்களித்த இந்த ஜனங்களுக்கு சதித்தால் ஒரு தேசிய பட்டியலில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வடக்கில் ஒருத்தரை தெரிவு செய்திருக்கிறார். நாங்கள் 10 பேர் இருந்தோம். அதே இடத்துல 2020 பாராளுமன்ற தேர்தலையும் நம்முடைய தமிழ் மக்கள், விசேஷமாக யாழ்ப்பாணத்தின் மக்கள் 13,000 வாக்கை போட்டிருந்தார்கள். அப்போ இவர் இவ்வளோ தமிழ் மக்களை குறித்து அக்கறை உள்ளவராக இருந்திருந்தார், இவர் நிச்சயமாகவே பாராளுமன்றத்துக்கு ஒருத்தரை தெரிவு செய்திருக்கலாம். அதை இவர் செய்ய மறுத்து விட்டார். அதை குறித்து நான் சற்று கவலைப்படுகிறேன். உண்மையாகவே அது எனக்கு கொஞ்சம் குறையாத்தான் இருக்கிறது. அதே போல் அவர் நினைக்கிறார், எல்லா மதத்துக்கும் அவர் நன்மை உள்ளவர், நன்மை செய்கிறவர். ஏன் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்தை அவர் கவனிக்கவில்லை? நான் ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கை அவருக்கு எடுத்து கொடுத்துருக்கிறேன். அப்போ அவர் என்னை ஒரு கிறிஸ்தவனாக இங்கே ஒரு கிறிஸ்தவ மத ஒழுங்கமைப்பாளராக எனக்கு ஒரு பதவியை கொடுத்திருந்தார். அதுக்கு ஏற்ற விதமான அவர் காரியங்களை செய்யவில்லை. ஆகையினால் நாங்கள் விசேஷமாக ஜனாதிபதி அந்த நாளில் சந்தித்தோம், கதைத்தோம். அவர் சில காரியங்கள் நமக்கு செய்ய முன்வந்திருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு தான் நான் சஜித்தை விட்டு ரணில் விக்ரமசிங்கக்கு ஆதரவு கொடுக்க வந்திருக்கிறேன். உண்மையாகவே சஜித் பிரேமதாஸ் அவர்கள் ஒரு பௌத்த மதத்தை சேர்ந்தவர் நிமித்தம் அந்த பகுதியில் அவர் மிகவும் உற்சாகமாக காரியங்களை செய்கிறதை நாங்கள் காணுகிறோம். ஆனால் வடக்கு கிழக்கு பொறுத்த அளவில் வியாறுகளை அவர் அமைக்கும் முன்னே கொஞ்சம் யோசிக்க வேணும்.
ஏன்னா இங்கே இருக்கிற பெரும்பான்மை மக்கள் இந்து மக்கள், அவர்கள் ஒத்து வரணும், அவர்களுடைய அனுமதி எடுக்கணும். இப்படி விகாரைகளை கொண்டு வந்தனால பிரச்சனைகள் உருவாக்கக்கூடாது மத ரீதியாக. இதை சிந்திக்காமல் அவர் சில செயல்களை செய்திருக்கிறதாகவும் நமக்கு தெரியும். இதை குறித்து நான் பெருசாக ஒன்றும் சொல்வதற்கில்லை. எம்மதத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டு பொதுவான காரியங்கள் செய்தால் நல்லது. எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் விபத்தினால் கடல் மாசுபட்டதில் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மீனவர்களில் ஒரு பகுதியினருக்கு ஏற்கனவே இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள மீனவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் உடனடியாக வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு மொரட்டுவ வெள்ளூரவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பின் போது இதனை குறிப்பிட்டார். மொரட்டுவ பிரதேசத்தில் வசிக்கும் தச்சர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளித்த ஜனாதிபதி முறைசாரா தொழிற்சந்தையில் பணியாற்றும் அனைவருக்காகவும் ஆரம்பிக்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் சமூக பாதுகாப்பு திட்டம் குறித்து இயலும் ஸ்ரீலங்கா செயற்திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இங்கு முன்வைக்கப்பட்ட துறைமுக வசதிகளை மேம்படுத்துவதற்கான பிரேரணை தொடர்பில் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி திருகோணமலை துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வது தொடர்பில் இந்தியாவுடன் கலந்துரையாடி வருவதாகவும் ஹம்பாந்தோட்டை மற்றும் கொழும்பு துறைமுகங்களும் அபிவிருத்தி செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். சீனாவின் சோங்கிக்கு பயணிப்பதற்காக மியன்மாரில் நிர்மாணிக்கப்படும் புதிய துறைமுகத்துடன் வங்காள விரிகுடா பிராந்தியத்தை இணைக்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் இந்து சமுத்திரத்தின் மேற்கு மற்றும் கிழக்கு ஆகிய 2 பிராந்தியங்களையும் கப்பல் போக்குவரத்துக்காக அபிவிருத்தி செய்ய முடியும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். இங்கு மேலும் கருத்துரைத்த அவர் போதைப்பொருள் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த போதைப்பொருள் தடுப்பு கட்டளை மையத்தை நிறுவ எதிர்பார்ப்பதுடன் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும். போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டு தண்டனை பெற்றுள்ளவர்களின் மறுவாழ்வு உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த நிறுவனத்தின் மூலம் மேற்கொள்ள எதிர்பார்க்கின்றோம். மேலும் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிராக தற்போதுள்ள சட்டங்களை விட கடுமையான சட்டங்களை அமுல்படுத்தவும் எதிர்பார்க்கின்றோம். எமது பொருளாதாரத்துக்கு தற்போதைய கடன் சுமையை தாங்க முடியாது எனவும் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் எனவும் நான் இந்த நாட்டை பொறுப்பேற்ற போது சர்வதேச நாணய நிதியம் அறிவித்திருந்தது. எம்மால் கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. கடன் நிலைபேற்று தன்மை இழந்தது. அதன்படி கடனை செலுத்துவதற்கு கடன் நிலைபேற்று தன்மையை நிறுவ வேண்டியிருந்தது. கடன் பெறுவதையும் பணம் அச்சிடுவதையும் நிறுத்த வேண்டி ஏற்பட்டது. அரசு வங்கிகளில் கடன் பெற எங்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த வங்கிகளுக்கு நிதி மூலதனத்தை பயன்படுத்த வேண்டியிருந்தது. இந்த நிலையை கருத்தில் கொண்டு அரசு வருமானத்தை அதிகரிக்க வட்வரியை உயர்த்த வேண்டியிருந்தது. இது மிகவும் கடினமான முடிவாக இருந்தது. அத்துடன் பொருட்களின் விலைகள், பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் படிப்படியாக கணிசமாக குறைய தொடங்கியது. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. 2019 டாலர் 185 முதல் 190 ரூபாய் வரை இருந்தது. அதற்கேற்ப பொருட்களின் விலையும் நிர்ணயம் செய்யப்பட்டது. எனவே 2025-2026 காலகட்டத்தில் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் இரண்டுமே அதிகரிக்கும். எனவே இந்த பணியை தொடர்வதா வேண்டாமா என்பதை இந்த தேர்தலில் முடிவு செய்ய வேண்டும். ஏற்றுமதி பொருளாதாரத்தில் நமது மேம்படி தொழில் அபிவிருத்தி செய்தல், எதிர்வரும் வருடத்தில் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்குதல், விவசாய நவீனமயமாக்கல், புதிய முதலீட்டு வலயங்களை உருவாக்குதல், டிஜிட்டல் பொருளாதாரத்தை உருவாக்குதல் ஆகிய அனைத்தும் இயலும் ஸ்ரீலங்கா திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தினால் உத்தரவிடப்பட்ட நட்டஈட்டு தொகையான 75 மில்லியன் ரூபாவை முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர செலுத்தியுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி குறித்த தொகையை செலுத்தி முடித்துள்ளார். முழு தொகையையும் அவர் 8 தவணை முறைகளில் செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு விதிக்கப்பட்டிருந்த 100 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டு தொகையும் செலுத்தி முடிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அவர் இந்த தொகையை செலுத்தி நிறைவு செய்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சைத் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு கட்சி மேற்கொண்ட தீர்மானத்தில் எவ்வித ஐயமும் இல்லை என இலங்கை தமிழரசு கட்சியின் ஊடக பேச்சாளர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளர் M.A. சுமந்திரன் தனது எக்ஸ் தளத்தில் இந்த விடயத்தை கூறியுள்ளார். சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கான மீளப்பெற முடியாத தீர்மானத்தை கடந்த 1ஆம் தேதி மேற்கொண்டு தமிழரசு கட்சி உத்தியோகபூர்வமாக அதனை வவுனியாவில் வைத்து அறிவித்தது. இதுவே கட்சியும் அதன் அனைத்து உறுப்பினர்களும் கொண்டுள்ள நிலைப்பாடு. இந்த விடயத்தில் எவ்விதமான குழப்பங்களும் இல்லை என்றும் M.A. சுமந்திரன் அறிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்தில் இருந்து யாழ்ப்பாணத்தில் காங்கேசன்துறைக்கு நடாத்தப்படும் பயணிகள் கப்பல் சேவை மேலும் ஒரு நாள் நீடிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆரம்பித்த இந்த சிவகங்கை கப்பல் சேவை நாளாந்தம் நடைபெற்று வந்தது. எனினும் குறைந்த பயணிகளின் வருகை காரணமாக செவ்வாய், வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் போக்குவரத்து சேவை மட்டுப்படுத்தப்பட்டு கிரமமாக சேவை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் சனிக்கிழமைகளிலும் கப்பலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை பயணிகளிடமிருந்து விடுக்கப்பட்டுள்ளதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகளின் இந்த கோரிக்கையை ஏற்று செப்டம்பர் 21 முதல் சனிக்கிழமைகளிலும் சிவகங்கை பயணிகள் கப்பல் இயக்கப்படும் என்று கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி வாரத்தில் செவ்வாய், வியாழன், சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கப்பல் இயக்கப்படும். பயணிகள் பயணச்சீட்டை முன்பதிவு செய்து கொள்ளலாம். இந்நிலையில் கப்பல் நாகப்பட்டினத்திலிருந்து காலை 8 மணிக்கும் காங்கேசன் துறைமுகத்தில் இருந்து பிற்பகல் 2 மணிக்கும் புறப்படும் என்று கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள சோழமண்டல குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடப்பெயர்வுகளின் தன்மைக்கேற்ப சோழர்களாலும் அதற்கு முந்தைய காலத்தில் பண்டைய தமிழர்களாலும் ஆட்சி செய்யப்பட்டு வந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அப்பகுதியின் சில முக்கியமான இடங்களில் தொல்லியல் தொடர்பான கள ஆய்வு பேராசிரியர் புஷ்பரட்னம் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரனின் ஒழுங்கமைப்பிலும் மன்னார் மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் மா ஸ்ரீஸ்காந்தகுமார் தலைமையிலும் மன்னார் சட்டத்தரணி செல்வராஜா தினேசன் வழிநடத்தலிலும் இந்த கள ஆய்வானது நேற்றைய தினம் காலை 10 மணியளவில் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கள ஆய்வின் போது தமிழர்களின் வாழ்வியல் தொடர்பான பலவிதமான சட்டி, பானை, ஓட்டுத்தண்டுகள், ஷர்ட் எனப்படும் கல், இரும்பு, தாது பெறக்கூடிய கற்கள் போன்ற பல சான்று பொருட்கள் நிலத்தின் மேல் பகுதியில் மேலதிக ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த தொல்லியல் கள ஆய்வில் முன்னாள் தொல்லியல் துறை விரிவுரையாளர் கந்தசாமி கிரிகரன் மற்றும் இலுப்பை கடவை கிராமத்தை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். இந்த தொல்லியல் கள ஆய்வு தொடர்பாக பேராசிரியர் புஷ்பரட்னம் கருத்து தெரிவிக்கையில், 2 வாரங்களுக்கு முன்னர் மன்னார் சோழ மண்டல குளத்தை பற்றியும் அங்குள்ள காணி பிரச்சனைகள் பற்றியும் ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தது. நான் காணி பிரச்சனைகளை பற்றி சிந்தித்ததை விட சோழ மண்டல குளம் என்னும் பெயர் என்னை ஆச்சரியத்துக்குட்படுத்தியது. ஏனென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் சோழர் இலங்கையை ஆட்சி செய்த காலத்தில் அவர்கள் மண்டலம், நாடு, வளநாடு, பற்று என்று நிர்வாக பிரிவுகளை ஏற்படுத்தியே ஆட்சி செய்து வந்திருந்தார்கள். அதில் மாதோட்டம் அருண்மொழி தேவ வளநாடு என்று அழைக்கப்பட்டதை மாதோட்டத்தில் கிடைத்த கல்வெட்டுகள் உறுதி செய்கின்றன. தமிழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பல்லவராயர் கல்வெட்டு மட்டிவாள் என்ற இடம் பற்றி சொல்லுகின்றது. அது மட்டுவில் நாடு என்று பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. இப்பொழுது இங்கு மன்னார் வந்த பொழுது பற்று எனும் நிர்வாக பெயர்கள் இங்கு இருப்பதையும் நான் அறிந்து கொண்டேன். அதே நேரத்தில் 13ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழவம்சம் என்னும் பாலி இலக்கியமும் ராஜாவளி என்ற சிங்கள இலக்கியமும் இந்த சோழ மண்டலம் அமைந்திருந்த பிரதேசத்தை குறிப்பிட்டு அங்கே கலிங்க அரசின் ஆதிக்கம் நிலவி இருந்தது என்று கூறியிருக்கின்றது. இந்த சம்பவங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்த பொழுது சோழ மண்டல குளம் பற்றிய இடத்தில் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு ஏற்பட்டது. இதற்கு மன்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரன், மன்னார் மாவட்ட உதவி மாவட்ட செயலாளர் ஸ்ரீஸ்கந்தகுமாரனும் பலர் எனக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எப்படி அனுராதபுரத்திலே ஒரு தொன்மையான நாகரிகம் உருவாக்கி வளர்வதற்கு மல்வத்து ஓயா ஒரு காரணமாக இருந்திருக்கின்றதோ, இந்த பிரதேசத்திலே தொன்மையான நாகரிகம் உருவாக்குவதற்கு பரங்கியரும் ஒரு முக்கிய காரணமாக அமையலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த கருத்தை நாம் மேலும் உறுதிப்படுத்துவதற்கு இந்த பிரதேசத்தில் சில அகழ்வாய்வுகள் மேற்கொள்ள வேண்டி இருக்கின்றது. அதற்கான சூழ்நிலைகள் அமையும் போது பல்கலைக்கழக மாணவர்கள், ஆசிரியர்களாலும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படலாம் என்ற ஒரு நம்பிக்கை உள்ளது என தொல்லியத்துறை வாழ்நாள் பேராசிரியர் பரமு புஷ்பரட்னம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரனை ஆதரித்து இன்று யாழ் ஊர்காவல்துறை பகுதியில் பிரச்சார நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தமிழ் பொது வேட்பாளர் பாக்கிய செல்வம் அரிய நேத்திரன் அதிக வாக்குகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என ஊர்காவல்துறை தம்பாட்டி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் வழிபாடுகள் செய்து தேங்காய் உடைக்கப்பட்டது. தொடர்ந்து ஆலய பிரதம குரு அவர்களுக்கு சம்பிரதாயபூர்வமாக துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டு பின்னர் ஊர்காவல்துறை நகர பகுதியில் பிரச்சார பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாண மீனவ அமைப்புகளின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அன்னலிங்கம் அன்னராசா, யாழ் வடமராட்சி வடக்கு கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் உப தலைவர் நாகராசா வர்ணகுலசிங்கம்,
மீனவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு மக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி வைத்தனர். நாங்கள் வடமாகாண கடத்தொழிலாளர்கள் சார்பாக இன்றைய தினம் நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலே எதிர்வரும் 21ஆம் திகதி ஜனாதிபதி தேர்தலுக்கான வாக்களிப்பு நடைபெற இருக்கிற நேரத்திலே இன்றைய தினம் ஊர்காவற்றை பிரதேசத்திலே தம்பாட்டி முத்துமாரியம்மன் ஆலய முன்றலிலே தேங்காய் உடைத்து வழிபாட்டினை மேற்கொண்டு எங்களுடைய தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரன் அவர்களை சங்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார்கள். அந்த போட்டியிலே நாங்கள் சலுகைக்கு அடிபணிந்த சமூகம் இல்லை என்பதையும் உரிமைதான் எங்களுக்கு முக்கியம் என்பதையும் உரிமையை வென்றெடுப்பதற்காக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 38 பேர் போட்டியிடுகிறார்கள். அதிலே வடகிழக்கு மாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தி தமிழ் வேட்பாளர் ஒரால் சங்கு சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவர்களுக்குரிய ஆதரவு வடகிழக்கு மாகாணங்களிலே தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகரித்து வருகின்றது. எனவே இந்த அதிகரிப்பு கடற்றொழில் சமூகத்திலே மேலும் பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் இந்த சமூகங்கள் வழங்கி வருகிறது. அந்த வகையிலே தான் இன்று ஊராட்சி பிரதேசத்திலே இந்த பிரச்சார பணியை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே தான் தமிழ் மக்கள் நாங்கள் சலுகை வேண்டாம், எங்களுக்கு உரிமை வேண்டும். கடந்த 15 வருடங்களாக நாங்கள் இலங்கையினுடைய வந்த ஜனாதிபதிகளினாலே நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கின்றோம். இல்லை, எங்களுடைய உரிமை தொடர்பாக யாருமே முழுமையான தீர்வை அது பற்றி பேசுவதோ இல்லை. ஆனால் இந்த தேர்தலிலே தமிழ் மக்கள் ஒரு பொதுச்சபையாக குடிமக்கள் சமூகமாக இணைந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு போட்டியிட்டு இருக்கின்றோம். எனவேதான் அன்பார்ந்த தமிழ் மக்களே, கடற்றொழில் மக்களே, நீங்கள் அனைவரும் 21ஆம் திகதி காலையிலே எழுந்து வாக்கு செலுத்தும் நிலையங்களுக்கு சென்று தமிழர்களுடைய உரிமையை சர்வதேசத்துக்கும் இலங்கையிலே இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும் தமிழ் மக்களுக்கு என்றைக்கும் உரிமைதான் வேண்டும் என்பதை நிலைநாட்டி இதன் ஊடாக எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் குடிமக்கள் சமூகமாக ஒன்று திரண்டு எங்களுடைய உரிமையை புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற உறவுகள் என்ற அனுசரணையோடும் இலங்கையிலே இருக்கின்ற மக்களும் நாங்கள் புலத்திலும் நிலத்திலும் நின்று ஒன்றிணைந்து இந்த வேட்பாளரை ஆதரித்து அதிகூடிய வாக்குகளினால் நாங்கள் இந்த தேர்தலிலே பெற வேண்டும் என்பது. ஜனாதிபதியாக முடியாது, ஜனாதிபதியாக நாங்கள் போட்டியிடவில்லை. எங்களுடைய நாட்டிலே யுத்தத்துக்கு பின்பும் தமிழ் மக்கள் உரிமை மறுக்கப்பட்டு ஜனநாயகம் மறுக்கப்பட்ட சமூகமாக இருந்து வருகின்றோம். அதனை வெளிக்கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஜனாதிபதி வேட்பாளரிலே சங்கு சின்னத்திலே பொது கட்டமைப்புகள் இணைந்து இந்த வாக்கு போடுமாறு உரிமையோடும் உணர்வோடும் கேட்டுக்கொள்வதோடு, அதே போன்று இலங்கையிலே இருக்கின்ற கொழும்பு வாழ் தமிழ் மக்களே, நீங்கள் கொழும்பிலே வாழ்ந்தாலும் வடகிழக்கு தமிழர்கள் என்பதை கொழும்பு மாவட்டத்திலுமே இருக்கின்ற அத்தனை தமிழ் சொந்தங்களும் உறவுகளும் நீங்கள் சங்கு சின்னத்திற்கு போட்டு நீங்கள் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் வடகிழக்கு தமிழர்கள் எங்களுக்கு உரிமைதான் முக்கியம் என்பதை நிலைநாட்ட நீங்களும் ஒத்துழைப்பு வழங்குவீர்கள், ஆதரவு வழங்குவீர்கள் என்று வடகிழக்கு மக்கள் சார்பாக நாங்கள் கொழும்பிலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் வேண்டிக் கொள்வதோடு, அதே போன்று மலையகத்தை பிரதிநிதிப்படுத்துகின்ற எங்களுடைய மலையக மக்களே, நீங்களும் பல உரிமைக்காக போராடுகிறீர்கள். நீங்கள் ஒரு குடும்பத்திலே 3 பேர் இருந்தால் உங்களுடைய உரிமைக்காக 2 வாக்குகளை போடுங்கள். நீங்களும் தமிழர், நாங்களும் தமிழர், இருவருமே தொப்புள் கொடி உறவு. எங்களுடைய தமிழர்களுக்கு உரிமைதான் வேண்டும் என்பதை வலுச்சேர்ப்பதற்காக உங்களுடைய மலையக மக்களே, எங்களுடைய உறவுகளே, நீங்களும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருந்து ஒவ்வொருவர் எங்களுடைய தமிழ் சின்னமான சங்கு சின்னத்துக்கு வாக்கு போட்டு நாங்கள் தமிழர்கள் என்ற நிலையை நிலைநிறுத்த வேண்டும் என்ற செய்தியையே நாங்கள் இந்த 21ஆம் தேதி காட்ட வேண்டும். எனவே உரிமையோடு மலையக மக்களே, நீங்கள் எங்களுக்காமன்றி தமிழர்களுடைய உரிமைக்காமன்றி ஒரு வாக்கை தாருங்கள். உங்களுடைய உரிமைக்காக நீங்கள் 2 வாக்கை உங்களுடைய உரிமைக்கு நீங்கள் செலுத்துங்கள். அதே போன்று கொழும்பு தமிழர்களே, கொழும்புல வாழ்கிற எங்கள் உறவுகளே, நீங்களும் எங்களுக்காக முழுமையான வாக்கை கொடுத்து கொழும்பு மாவட்டத்திலும் தமிழ் பொது வேட்பாளர் இலங்கையின் ஏனைய பாகத்தில் எங்கெல்லாம் தமிழர்கள் பறந்து வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் எங்களுடைய சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து எங்களுடைய ஆதரவை வழங்க வேண்டும் என்ற செய்தியை கேட்டுக்கொள்வதோடும், நான் இந்த நேரத்திலே ஒரு கடற்றொழில் சமூகமாக இருந்து ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன். இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவும் அமைச்சரவையும் சொல்கின்றது, பொருளாதாரத்தை மீட்டவர் ஜனாதிபதிக்கு வாக்களிக்காவிட்டால் பொருளாதார நெருக்கடிக்கு மக்கள் தள்ளப்படுவர் என்று
ஒரு பொய்யான வார்த்தையை ஜனாதிபதியும் அவரை சேர்ந்த பணிக்குழாமும் சொல்கிறார்கள். எங்களை பொறுத்தளவிலே இலங்கை மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலே பாதிக்கப்பட்ட போது இந்தியா தான் முதலாக வந்து எங்களுக்குரிய கடனை தந்து உதவி செய்தது இந்தியா. அதே போன்று IMF-இடம் கடன் பெறுவதற்கு எங்களை மீட்கச் சொல்லி கேட்டபோதும் இந்திய அரசாங்கம் தான் அதுக்குரிய முதலாவது கடிதத்தையும் சமர்ப்பித்தது. எனவே வெளிநாடுகள் எங்களை தூக்கிவிட்டது, இந்த ஜனாதிபதியோ இந்த அமைச்சரவையோ எங்களை தூக்கிவிடவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே இருந்த பாராளுமன்றத்திலே எங்களுடைய முன்னாள் சுகாதார அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த போது பாராளுமன்றத்தை பிரதிநிதிப்படுத்துகிற அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர்களும் அவர் நியாயவாதி என்று வாக்களித்தவர்கள். அப்போ இப்படி வாக்களித்தவர்களான எங்களுக்கு பொருளாதாரத்தை மீட்கப் போகிறார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் கேட்டுக்கொண்டு, எனவே அன்பந்த புலத்திலும் சரி நிலத்திலும் சரி கொழும்பிலும் சரி மலையகத்திலும் சரி வடகிழக்கிலும் இருக்கின்ற தமிழர்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய உரிமைக்காக சங்கு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் உங்களை உரிமையோடும் கேட்டு, ஏனென்றால் எதிர்காலத்தில் இந்த சங்கு சின்னத்தின் வெற்றிதான் தமிழர்களின் தலைவிதியை தீர்மானித்து முன்கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கும் என்பதை கூறிக்கொண்டு, எனவே 21ஆம் தேதி சங்கு சின்னத்திற்குள் நேரே மட்டும் நீங்கள் புள்ளடியை இட்டு 38 வேட்பாளரில் ஒருவர் தமிழராக வடகிழக்கை பிரதிநிதித்து போட்டியிடுகிறார். அவரை அதிக வாக்குகளினால் வெற்றி பெற வைப்பதற்கு நீங்களை வழிகோருமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடருக்காக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்க செயலாளர் திருமதி லீலாதேவி ஆனந்த நடராஜா தலைமையிலான சிலர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஜெனீவா புறப்பட்டு சென்றுள்ளனர். குறித்த குழுவில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவினர்களின் சங்க உப செயலாளர் மற்றும் வவுனியா மாவட்ட தலைவி ஆகியோர் குறித்த விஜயத்தில் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு நிலைப்பாட்டை இலங்கை தமிழரசு கட்சி வெளியிட்ட பின்னரான மத்திய செயற்குழு கூட்டம் இந்த வாரம் நடைபெறவுள்ளது. குறித்த கூட்டமானது எதிர்வரும் 14/9/2024 தேதி வவுனியாவில் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டமானது இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா தலைமையில் நடைபெறவுள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி தேர்தலில் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் வெளியிட்ட கருத்து தொடர்பில் இறுதி நிலைப்பாடு எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இதன்படி கூட்டத்துக்கு அனைத்து கட்சி அங்கத்தவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி கடந்த 1ஆம் தேதி அறிவித்திருந்தது. இதன்படி தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியுள்ள அரியதே திருடி போட்டியிலிருந்து விலகுமாறு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தலை அக்கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருந்தார். எனினும் இது தொடர்பில் தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதி ராஜா எவ்விதமான கருத்தையும் வெளிப்படுத்தாத நிலையில் குறித்த கூட்டத்தில் அவரது நிலைப்பாடும் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.